மகாநதி சீரியல் ஆக்டர் விஜயோட பயோகிராஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம். விஜயோட உண்மையான பேர் சுவாமிநாதன் அனந்தராமன். இவர் ஏப்ரல் 12 1995 பிறந்தார் அப்படின்றது தான் டேட்டாஸில் இருக்கிறது. ஆனால் இவருடைய உண்மையான டேட் ஆஃப் பர்த் வந்து நவம்பர் 30 1995 தான். இவர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. இவர் பெங்களூரில் வளர்ந்தாலும் எப்படி இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தோணும். இவருடைய பூர்வீகம் தஞ்சாவூர் தான். இவங்க தாத்தா பாட்டி எல்லாம் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்க அப்பாவுக்கு வேலை இருந்ததுனால பெங்களூர்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. இவர் பெங்களூரில் தான் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சிருக்காரு. என்னடா ஆள் ஸ்மார்ட்டாக இருக்காரு, ஆனால் பேர் மட்டும் சுவாமிநாதன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே யோசிக்கிற மாதிரி தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது இவருக்கும் இந்த பேர் என்னடா இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு தான் தோணும். எல்லாருமே கரெக்டாக அதை ரீட் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. எல்லாருமே அவரை சுவாமி இல்லைன்னா சாம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு பேருக்கு அர்த்தம் தெரிஞ்ச பிறகு அவர் வந்து அந்த பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்திருக்கு. ஏன்னா இது அவங்க தாத்தாவோட பேர். தாத்தா பேர் வந்து முத்து சுவாமிநாதன். அந்த பேர்லன்னு தான் இவருக்கு பேர் சுவாமிநாதன் அனந்தராமன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இவருடைய அப்பா தான் பயங்கரமாக சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காரு, ஸ்ட்ரிக்டாகவும் இருந்திருக்காரு. ஏன்னா எல்லா பசங்களும் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றுவாங்க. அதே மாதிரி தான் இவரும் இருந்திருக்காரு. ஆனால் இவன் இப்படி ஊர் சுற்றுறதுனால நம்ம வீட்டுக்குள்ளாடி அடைச்சி வைப்போமே அப்படின்னு பார்க்காம ஊர் சுற்றுறவனை நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னா ஒரு ஹாஸ்டலில் விட்டால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரான தஞ்சாவூர்லேயே படிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவர் என்ன தான் வேலை பார்க்க போனாலும் சினிமா துறையில் வந்தாலுமே அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் அவங்க அப்பா கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. இவருக்கு ஐடியா எல்லாம் கிடையாது சினிமாவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய பேஷனே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை பார்க்கணும் அப்படின்றது தான். அதுக்கேற்ற மாதிரி 1 இயர் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ நல்லா தான் நடிக்கிற, அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்க, உனக்கு கண்டிப்பாக சினிமாவில் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் இருக்கிறத வந்து அவருடைய ஒரு ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆடிஷன் அட்டன் பண்ணதுக்காக போய் தான் 2019 மிதுன ராசி அப்படின்ற ஒரு சீரியலில் கமிட் ஆகியிருக்காரு. அதுலேருந்தே மிதுன் கேரக்டரில் அவர் நடித்து பயங்கரமான ஃபேம் ஆகிட்டார் கன்னடத்தில். அதுக்கப்புறம் கன்னடத்தில் ஒரு மூவிலையும் நடிச்சிருக்காரு. தெலுங்கில் நிவ்வு நீனு பிரேமா அப்படின்ற ஒரு சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. அந்த டைமில் தான் 2021 காற்றுக்கென்ன வேலி அப்படின்ற தமிழ் சீரியலில் இவருக்கான ஒரு வாய்ப்பு வருது. ஏன்னா அந்த சீரியலில் லீட் ரோலில் நடிச்சிட்டு இருந்த சூர்யா அப்படின்ற கேரக்டர் வந்து இனிமேல் தொடர்ந்து நடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தேடும்போது தான் இவருடைய ப்ரொஃபைல் கிடச்சிருக்கு. இவர் அதை ஆடிஷன் வராரு, அட்டன் பண்ணி இவர் செலக்டும் ஆகிடுறாரு. காற்றுக்கென்ன வேலி சீரியலில் நடிக்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து இந்த சூர்யா வேண்டவே வேண்டாம், பழைய சூர்யாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய நடிப்பையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து இவர் நடிப்பே வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த சீரியல்ல இருந்து நம்ம விலகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வேற வந்திருக்காரு. இருந்தாலும் சரி வேற வழி இல்லாமல் தான் இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சூர்யாவாகவே வாழ்ந்துட்டாரு. காற்றுக்கென்ன வேலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கிற ஒரு ஆக்டராக இவர் இருந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் நடிக்க வந்தது மகாநதி சீரியல். அந்த சீரியல்லையும் கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவருக்கு வெறுப்பு தான் இருந்துச்சு இவர் மேலே. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது விஜய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அதுவும் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே அவங்களுக்காக இருக்காங்க. உங்களுக்கு இந்த மகாநதி சீரியல் பிடிக்குமா, விஜய் எவ்வளோத்துக்கு பிடிக்கும் அப்படின்ற கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்னும் விஜயை பிடிச்சவங்க எல்லாம், அதுவும் சுவாமிநாதனாக பிடிச்சவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.